ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான். சிஎஸ்கே 5 கப்பு ஜெயிச்சவங்க தெரியும். 6வது கப்பு லோடிங் நிறைய பேர் சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. பிரச்சனை சார், ஒரே கபடியை பேசுங்க, கம் டு கிரிக்கெட் அப்படின்னாங்க. எனிவே, குர்ஜப்னீத் சிங்கை பற்றி பேசுவோம் கொஞ்சம். ஹூ இஸ் குர்ஜப்னீத் சிங்? ரைட், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அவர் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும். பவுலர்ஸ் வின் டோர்னமெண்ட். அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா எடுத்த 25 பிளேயரில் 12 பவுலர்ஸ் இருக்காங்க. ஆமாம், 8 ஃபாஸ்ட் பவுலர், 4 ஸ்பின்னர். யாருன்னு சொல்லிடுறேன். 4 ஸ்பின்னர்: ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமது அண்ட் ஷ்ரேயஸ் கோபால் ஸ்பின்னரு. ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா பத்திரானா, கலீல் அகமது, முகேஷ் சௌத்ரி, சாம் கரன், குர்ஜப்னீத் சிங், ஜேமி ஓவர்டன், கமலேஷ் நாகர்கோட்டி, நேதன் எல்லிஸ். இது இல்லாமல் 3 பார்ட் டைம் பவுலர் இருக்காங்க: சிவம் டுபே, விஜய் சங்கர் அண்ட் ரச்சின் ரவீந்திரா. ஸோ அதெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 15 பவுலர் வராங்க. ஸோ யூ நீட் பவுலர் டு வின் த டோர்னமெண்ட். ரைட், ஏற்கனவே நான் முகேஷ் சௌத்ரி பற்றி பேசியிருக்கேன். குர்ஜப்னீத் சிங்கும் எடுத்ததுனால அவரை பற்றி கொஞ்சம் பேசலாம் டீட்டெயில் அப்படின்னு. அவர் வந்து ரீசெண்டாக அவரை வரை நான் மீட் பண்ணேன் சேப்பாக்கில். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க சிஎஸ்கே. ஏன்னா ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் வந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடத்துகிறாங்க டிசம்பர் 26 அந்த நான் ட்ராஃபி லான்ச்சிங், ஜெர்சி லான்ச்சிங் அப்போ நான் போயிருந்தேன். அண்ட் முகேஷ் சௌத்ரி என்ன நான் கேட்டேன்னு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டேன். இவர்கிட்ட என்னென்ன கேட்டாங்கன்னு நான் சொல்லிடுறேன். இவரையும் நான் மீட் பண்ணேன், பேசினேன். இன்னும் ஹைட்டு அவர் 6 அடி 3 அங்குலம். ஆமாம், அவர் ஏஜ் 26, 26 வயசு ஆகுது. அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து 4 மேட்ச் தான் விளையாடிருக்காரு. ரெட் பால் கிரிக்கெட் ரஞ்சி ட்ராஃபி 13 விக்கெட் எடுத்தார். அதிலே ஃபர்ஸ்ட் மேட்ச் டெபு மேட்ச்லேயே 6 for 22 அகைன்ஸ்ட் சௌராஷ்டிரா. அது ஜெயிச்சாங்க மேட்ச், இன்னிங்ஸ் அண்ட் 70 ரன்ஸில் அந்த மேட்ச் ஜெயிச்சது. அதே மாதிரி T20 5 விளையாடிருக்காரு. சையத் முஸ்தாக் அலியில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு, 3 for 53. எல்லாமே இந்த வருஷம் டெபு ஆனது தான் சொல்கிறேன். அது இல்லாமல் டிஎன்பிஎல்கே விளையாடிருக்காரு அவர். திண்டுக்கல் டிராகன், மதுரை பேந்தர்ஸ், இப்போ சிஎஸ்கேக்கு வந்துட்டாரு. ஏற்கனவே தமிழ்நாடு டொமஸ்டிக் விளையாடிட்டு இருக்காரு. T20 சையத் முஸ்தாக் அலியில் சௌராஷ்டிராக்கு எதிராக 3 for 53, கர்நாடகா எதிராக 2 for 15, குஜராத்துக்கு எதிராக 2 for 27, டெபு மேட்ச் திருப்பூர் எதிராக 2 for 28, பரோடா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபு இருக்குங்க இல்லையா. இவர் 6 விக்கெட் எடுத்தார்ல. தமிழ்நாடு ரஞ்சி டிராஃபியில் ஃபாஸ்ட் பவுலர் இதுக்கு முன்னாடி 6 விக்கெட் எடுத்து 2005 யோ மகேஷ் அந்த பவுலர். ஆமாம், இந்த இடப்பட்ட 18 வருஷத்தில் 5 விக்கெட் ஒரே ஒரு வாட்டி நடராஜன் எடுத்திருக்காரு. அதுவும் 5 விக்கெட் 5 for 41. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர் தான் குர்ஜப்னீத் சிங் 6 for 22. ரெண்டாவது யோ மகேஷ் 6 for 47 ரன்ஸில் 6 விக்கெட் எடுத்தார். அது 2005, 19 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் நடராஜன் 5 for 41. ஸோ அந்த அளவுக்கு ஷார்டேஜ் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் தமிழ்நாடுல உங்களுக்கு தெரியும். எப்போதுமே ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நம்ம அஸ்வின் ஆகட்டும், சிவராமகிருஷ்ணன் ஆகட்டும், ஏன்னா லிஸ்ட் போட்டால் நிறைய போயிட்டே இருக்கும். பட் பொதுவாக சொல்கிறேன், அவர் வந்து நெட் பவுலிங் வந்து விராட் கோலிக்கு போலிங் போட்டார். பங்களாதேஷ்க்கு எதிராக ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்போ சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருந்தாங்க இந்தியன் டீம். அப்போ கோலிக்கு கூப்பிட்டுருக்காரு போலிங் போடுறதுக்கு வந்தாராம். வந்து அவர் போலிங் போடும்போது இம்ப்ரெஸ் ஆகிருக்காரு விராட் கோலி. அவர்கிட்ட டிப்ஸ் கேட்டேன். அவர் டிப்ஸ் கொடுத்தாரா எப்படி புஜாரா அவுட் பண்ணணுன்னு. அவர் சொன்னார், புஜாரா வந்து நீ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ரவுண்ட் த விக்கெட் வா. ஓவர் த விக்கெட்டில் வந்தால் புஜாரா நீ எல்பிடபிள்யூ பண்ண முடியாது. ரவுண்ட் த விக்கெட்டில் வந்து பால் உள்ள கொண்டு வா, எல்பிடபிள்யூ ஆகிடுவார். அதே மாதிரி போட்டால் எல்பிடபிள்யூ ஆகிட்டாரு. இவரோட ஃபர்ஸ்ட்டு ரஞ்சி டிராஃபி விக்கெட்டே புஜாரா தான். புஜாரெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் அவுட் பண்ண முடியாது, உங்களுக்கு தெரியும். அவரு ரஹானேலாம் ரெட் பாலில் சொல்கிறேன். ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இவரை பற்றி கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. யோ மகேஷ் தான் என்னோட டிஎன்பிஎல் எனக்கு நிறையா ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துருந்தாரு அப்படின்னாரு அவங்க விளையாண்ட டீம்ஸ் எல்லாம். இப்போ சிஎஸ்கேக்கு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் எப்போதுமே வல்னரபிள் தான் யாராக இருந்தாலும். இதே கேள்வியை தான் நான் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் நான் கேட்டேன். முகேஷ் சௌத்ரிட்டையும் கேட்டேன். அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இவர்கிட்ட நான் கேட்டது அதான், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலருக்கு மட்டும் ஏன் எல்லா பேட்ஸ்மேனும் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அவுட் ஆயிடுறாங்க, வல்னரபிளாக இருக்கிறாங்க, டபுள் மைண்டட் ஆயிடுறாங்க, ஸ்டக் இந்த க்ரீஸ், ஸ்பீட் மூவ்மெண்ட் சரியாக வர்றதில்லை, எதனால என்னன்னு கேட்டால் ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர் நல்லா விளையாடுறாங்களான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லினா மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் ஆஃப் ரீசெண்ட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரமாதமான லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இன்டர்நேஷனலி. அதே மாதிரி ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஜான்சன், வசீம் அக்ரம், ஜஹீர் கான், ஆகாஷ், ஆஷிஷ் நேரா, ஆர்பி சிங், நம்ம நடராஜன், ஜமீந்தர் வாஸ், ப்ரூஸ் ரீட், இவங்களை பற்றிலாம் அவர்கிட்ட கேட்டேன். இவங்கெல்லாம் விக்கெட் எடுத்தாங்க. பட் இப்போ ஏன் எல்லாம் கஷ்டப்படுறாங்க? ஒபாய்து மக்காய், ரீஸ் டோப்லின்னு ரீசெண்டாக வந்து ஃபாஸ்ட் பாலர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் 6 விக்கெட் இந்தியாவுக்கு எதிராக எடுத்தாங்க. அப்போ அவர் சொன்னார், லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள்னும் போது கொஞ்சம் லேட்டாக மூவ்மெண்ட் இருந்தாலே போதும், அந்த ஆங்கிளை வேறு மாதிரி வருது இல்லையா. லெஃப்ட் ஆர்ம் ரவுண்ட் த விக்கெட்டும் போது வைட் ஆஃப் த ஆங்கிள். ஏன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் நீங்கள் நெட்ஸில் விளையாடி திடீர்னு லெஃப்ட் ஆர்ம் வரும்போது யாராக இருந்தாலும் திணறுவாங்க. நம்ம ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் எல்லாமே அவுட் ஆனாங்களே ரீசெண்டாக வேர்ல்டு கப்பு, ஏஷியா கப்பு ஞாபகம் ஷெயின் அஃப்ரிதியில். இப்போ இருக்கிற லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் சொல்ல ஷெயின் அஃப்ரிதி விக்கெட் எடுத்தார். அந்த மேட்ச்சை நம்ம தோற்றோம் நினைக்கிறேன், இந்தியா பாகிஸ்தான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ பொதுவாக கேட்டால் இன்னும் ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பால்னா 2015 2015 ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப்பில் 102 விக்கெட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் தான் எடுத்தாங்க. 102 பேர் வேர்ல்டு கப்பை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 77 விக்கெட்டு 2003 அது சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. அப்கோர்ஸ் பிச் ஹெல்ப் ஆச்சு, இருந்தாலும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் 77 விக்கெட்டு. அந்த 2003 வசீம் அக்ரம் விளையாண்ட பீரியட் அப்போலாம். அதே மாதிரி 2015 வந்து ஆஸ்திரேலியா நடந்தது, பிச் ஹெல்ப்டு. பட் ஸ்டில் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் மட்டுமே 102 விக்கெட் எடுத்தாங்கன்னா பாருங்கள்.
ஒரு தமிழ் நல்லா பேசுவார். ரீசனாக இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. சொன்னார், வணக்கம், என் பேர் குர்ஜப்னீத் சிங், தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னாரு. சென்னைக்கு நான் வரும்போது என்னோட கிரிக்கெட் ஜேர்னி சென்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. 7 வருஷம் முன்னாடி நான் வந்தேன். அண்ட் பிளேயிங் ஃபார் தமிழ்நாடு. அப்புறம் கிளப் கிரிக்கெட் விளாண்டேன் தமிழ்நாட்டில். அப்புறம் சென்னை சிமெண்ட்டுக்கு விளாண்டேன். அப்புறம் டிஎன்பிஎலுக்கு வந்தேன். ஸோ மெனி திங் நான் கற்றுக்கிட்டேன் சென்னையில் வந்து. அந்த நெட்ஸில் போலிங் டு மை பாய், அதாவது சிஎஸ்கே நெட் பாலர் இவர் கூப்பிட்டுருக்காங்க. நான் குருநானக் காலேஜில் இருக்கும்போது பார்த்துருக்காங்க பிறகு வந்து போலிங் போட்டுன்னு. அப்போ சொன்னார், அதுதான் லாஸ்ட் சீசன் ஃபார் சுரேஷ் ரெய்னானார். சுரேஷ் ரெய்னா ரிட்டையர் ஆனார் இல்லையா, அந்த சீசனில் நெட்டில் நான் போலிங் போட்டேன். மை பாய்க்கு போலிங் போடுறது எவ்வளோ கஷ்டம்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. நிறைய டிப்ஸ் எனக்கும் சொல்லி கொடுத்தாரு. 6 அடிச்சா டென்ஷன் ஆகிடாதுன்னு. 6 அடிச்சதுக்கப்புறம் அடுத்த பால் அதை மறந்துட்டு அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணேன் நெக்ஸ்ட் பால் எப்படின்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் சொன்னார் குர்ஜப்னீத் சிங். நீங்கள் யூடியூப்ல சிஎஸ்கேவோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே பாருங்கள், அவர் பேசுனது எல்லாமே இருக்கும். அவர் சொன்னார், இந்த ஐபிஎல் ஐ வில் டார்கெட் ஃபார் பர்பிள் கேப் அப்படின்னாரு. ரைட், ஒரு எய்மோட லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பண்ண ஹைட் வேறு இருக்கா, டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் ஃபிட்னஸ். ஐபிஎல் 2025 உங்களுக்கு தெரியும், March 14th ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ எல்லாமே கியர் அப் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. ஆமாம், இந்தியா பாகிஸ்தான் மேட்செல்லாம் வேறு இருக்குது. கடைசியாக சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடந்து 2017 பாகிஸ்தான்கிட்ட தோற்றுரும் நம்ம ஃபைனல். ஞாபகம், முகமது ஆமீர் 3 விக்கெட் எடுத்தார். அதில் இப்போது அது இன்டர்நேஷ்னல் இருக்குது. அது இல்லாமல் இப்போ டெஸ்ட் மேட்ச்சில் அஸ்வின் ரிட்டையர், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் இப்போ 3rd டெஸ்ட் ப்ரிவியூ எடுத்துகிட்டு வரேன் நான். அப்புறம் பாக்ஸிங் டே 26 இருக்குல்லையே, அதுவும் சிட்னியில் ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்குது. நிறைய கிரிக்கெட் இருக்குது. எங்களுக்கு எவ்வளோ உங்கள் ஆதரவு தான். இந்த புஜாரா எப்படி அவுட் பண்ணான்னு யூடியூப்பில் தேடி பாருங்கள். ஃபென்டாஸ்டிக். அந்த 6 விக்கெட்டு பார்க்கணும். 2 பேர் போல்டு, 2 லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் வேறு. லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் வேறு அவுட் பண்ணார். பொதுவாகவே லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் ஆஃப் ஸ்பின்னர், ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் அவுட் பண்ணுவாங்க நிறையா. பட் இவர் அவுட் பண்ணியிருக்காரு. இட்ஸ் வெரி குட் பவுலர். லைன் அண்ட் லென்த் அவர் சொன்னார், நிறைய நான் கற்றுக்கிட்டேன். யோ மகேஷ் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், யார்கர் எப்படி போடணும், ஸ்லோவர் டெலிவரி எப்படி போடணும், டென்ஷன் ஆகக்கூடாது, ஃபாஸ்ட் பவுலர், அக்ரஷன் காட்டணும் ஒவ்வொரு பால்லையும். போன பாலில் 6 அடிச்சா என்னன்னு, அதுதான் நான் மை பாய்க்கு போலிங் போடும்போது விராட் கோலிகிட்ட போலிங் போடும்போது நான் கற்றுக்கிட்டேன். கேட்குறாரு பாருங்க, ஆர்வமாக போய் விராட் கோலிகிட்ட எப்படி அவுட் பண்ணணும் அவர் சொல்லியிருக்காரு. ஒன்றும் தப்பு இல்லையா? இன்னொன்று, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் இஸ் நாட் பேட் அட் ஆல். சீனியர் கிரிக்கெட்டர் தான் அஸ்வின், எதுக்கு இன்னும் நான் விளையாடுறேன்றாரு சிஎஸ்கேக்கு. அடுத்த ஜென்ரேஷன் ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போகணுன்னு. அதனால தான் ஈவன் தோனி எதுக்கு போய் விளையாடுற, அடுத்த ஜெனரேஷன் அவர் முன்னாடி வளர்ந்தவங்க தானே. ரிஷப் பந்த் ஆகட்டும், பும்ரா ஆகட்டும், விராட் கோலி, ரோஹித் சர்மா, எவ்ரிபடி பிளேட் அண்டர் MS தோனி. அந்த MS தோனிக்கு ஒரு நெட்ஸில் போல் போட்டிருக்காரு குர்ஜப்னீத் சிங். அதெல்லாம் இம்ப்ரெஸ் ஆனாலும் தான் ஆப்ஷன்லாம் எடுத்தது. சும்மா டமால்லாம் எடுக்கல. இவரோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட். இந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக இவருக்கு நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார் பாருங்க. லெஃப்ட் ஆம் இவரும் முகேஷ் சௌத்ரி 2 லெஃப்ட் ஆம் பாஸ் போல இருக்கு. அதனால கலீல் அகமது வேறு இருக்காரு. கலீல் அகமதானோ நிறைய சீசன் விளையாடிருக்காரு. அவர் எப்படி போடுவார் எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து நியூ கமர் இல்லையா, ஓவர்சீஸ் பிளேயருக்கு சொல்கிறேன். டிஎன்பிஎல்ல நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் மட்டும் தான் விளையாண்டது. ஸோ ரஞ்சி டிராஃபியில் இப்போ நான் சொன்ன சில டீம்லாம் விளையாடிருக்காங்க அந்த பிளேயர்ஸ். பட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் ஒரு ஈஸியாக அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லெஃப்ட் ஆம் பாஸ் பவுலர்ஸ். இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் மீட்டிங். ஃபோட்டோ கூட எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள், அவர்கிட்ட எடுத்தது. ரொம்ப நல்லா. நான் மட்டும் தான் உங்களை கேள்வி கேட்டது இன்ஃபேக்ட். ஆமாம், இந்த பவுலரை பற்றி, லெஃப்ட் ஆம் பாஸ் பவுலரை பற்றி அவர் சொன்னார். நல்லா இன்டெலிஜென்ட்டான கேள்வியாக இருக்குது. பால் எப்படி உள்ளே வருது, எப்படி இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்கு, அது பற்றிலாம் நான் கேட்டேன் அவரை. ஷார்ஜா துபாயில் நான் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்ட போதெல்லாம். ப்ரூஸ் ரீட் என்ற ஆஸ்திரேலியன் பவுலர் ஆகட்டும், மிச்சல் ஜான்சன், வசீம் அக்ரம், ஈவன் ஜஹீர் கான், RP சிங்லாம். இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் மீட்டிங். நல்லா இருந்தது அந்த சிஎஸ்கே ப்ரெஸ் இதுக்கு போனது. எனவே அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுங்கள். பொறுப்பு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.